ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பாருங்கள், காலையிலே பால் காய்ச்சிருக்கேன் காப்பிக்கு. இப்போ சட்னி ஒன்று செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, பூண்டு, கருவேப்பிலை ஒரு சட்னி வதக்கிட்டு செய்யணும். இப்படி வதக்கிக்கலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பூண்டு போட்டுக்கணும். புளி கொஞ்சம் போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காமிக்கணும். அதெல்லாம் வதங்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும். அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கணும். நல்லா எல்லாம் வதங்கிட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கணும். ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கேன் எண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டி ஆற வச்சுட்டு அரைக்கிறப்ப காமிக்கணும். தண்ணி அரைச்சாச்சு. விரல விட்டுலாம் பார்க்காதீங்க. இந்த பாருங்க, ஐஸ் சாப்பிடுவோம்ல, அந்த குச்சி இருக்கு பாருங்க, அதால இப்படி விட்டு பார்த்தா இந்த பாருங்க ஒட்டாமல் வந்துருக்கு, வெந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி பாருங்க. இனிமேல் பாருங்க, இட்லி எடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இட்லி. இது வந்து முருங்கைக்கீரை பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.